எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ சாரதியின் செல்வேர் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடிப்பெருக்கு என்பது நதிகளிலே புது வெள்ளம் புகுந்து பாய்ந்து மக்களை வாழ்விக்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல இயற்கையும் ஒரு நல்ல சூழலை குறித்து இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. ஒரு பூஜையாக நதியை வணங்குகிறோம். சமீபத்திலே கேரளாவிலே வயநாட்டிலே நடந்த சோகம் நம் அனைவருக்கும் தெரியும். அந்த வயநாடு நிகழ்ச்சியிலே இயற்கையின் சீற்றத்திலே பலியான உயிர்கள் ஆத்மா சாந்தி பெற வேண்டி சிறிது நேரம் மௌனமாக பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சகோதரிகளே, இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நதிகள் அனைத்தையும் வணங்கும் முகமாக நதிகளின் ராணியாகிய கங்கா தேவியை சில நாமாவளிகள் சொல்லி துதித்து விட்டு நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சிக்கு செல்வோம். எல்லாரும் அவரவர் இருக்கிற இடத்துல சொல்லுங்க. அட்மின் யாராவது ஒருத்தர் எனக்கு ஆன் பண்ணி கொண்டு உங்க ஆடியோ எனக்கு கேட்குற மாதிரி பண்ணிட்டு சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்து திரும்ப சொல்றதுக்கு சரியா இருக்கும். ஒரு 4-5 தரம். கங்கா ராணி கங்கா ராணி கங்கா ராணி பாகிமா. கங்கா ராணி கங்கா ராணி கங்கா ராணி பாகிமாம். भागीरथी 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 रक्षमाम्. भागीरथी 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 रक्षमाम्. गंगा राणी गंगा राणी गंगा राणी पाहि माम्. गंगा राणी गंगा राणी गंगा राणी पाहि माम्. भागीरथी 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 रक्षमाम्. भागीरथी 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 रक्षमाम्. गंगा राणी गंगा राणी गंगा राणी पाहि माम्. 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 भागीरथी 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 रक्ष 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 माम्. जय श्री गंगा मैया की जय. जय. இயற்கையின் சக்திக்கு முன்னாலே நாமெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு துரும்பு. அவளுடைய சீற்றத்தை கிளப்பி விடாமல் இயற்கையோடு இணங்கி அவளுடைய தர்மத்துக்கு நியதிகளுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும். இயற்கை சீற்றங்கள் பலவற்றினுடைய காரணம் பல சமயங்களில் மனிதன் தர்மத்தை மீறுவதுதான். அதனால நாம் எல்லாரும் சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு மக்கள், குடிமக்கள், ஆளுகிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லோரும் சுய பரிசோதனை செய்து இயற்கையை சீண்டி விடாமல் முறையாக பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோமாக. இப்பொழுது நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். பிரார்த்தனை பாடல் யார் பாடுறாமா? பாவன நமஸ்காரம் பா. அடியன் முத்துஞானம் பாடுறாங்க.
நின்னருள் வேண்டுகின்றோம். எங்கள் நீதியும் தர்மமும் நினைப்பதற்கே பொன்னவிர் கோயில்களும் எங்கள் கோடை மாதரும் மதலையரும் அன்ன நல்ல வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோ எம்முயிர் ஆசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மை உற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். உம்மையின் உடைமைகளும் திருமுன்னறிக்கஞ்சலி செய்து நிற்போம். அம்மை நல் சிவசக்தி எம்மை அமரத்தம் நிலையிலார். நன்றிங்க அம்பா. நமஸ்காரம். ஜெய் பராசக்தி மகாமாயை கி ஜெய். சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம். இந்த பாடலுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய கருத்து நம்முடைய அமைப்பில் உள்ள எல்லா அம்சங்களையும் இறைவனிடம் பூரண ஸ்ரத்தையோடு ஒப்படைப்பது. அதுதான் அங்க சமர்ப்பணம்னு சொல்றோம், ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்றோம். உடல், பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அத்தனையும் இறைவா உன்னுடையவை என்று தெரிந்து கொள்ளணும். இது குறித்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல. நான் யாரு? ஆத்மா. இதை பத்தின பெரிய தத்துவ ஆராய்ச்சிகளுக்குள்ள இப்ப நம்ம புகழ. இத முதல்ல ஏற்றுக்கொள்வோம் ஸ்ரத்தையோட. நான் இந்த உடல் அல்ல. அது எப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கிறது ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொன்னா நான் இந்த புத்தகம் இல்லை. இது என்னுடைய உடல் என்று சொன்னால் நான் இந்த உடல் அல்ல. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுகி சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும், உடைமை பொருள் உடையவனிலிருந்து வேறானது. அப்ப இந்த உடம்பு நான் இல்லை. அப்ப நாம நினைக்கலாம் இந்த உடம்பு என்னுடையது அப்படின்னு சொல்றோம்ல, அது கூட ஒரு ஒரு முற்றிலும் சரியல்லாத ஒரு கருத்து தான். நம்ம துவங்கினது எப்படி, இந்த உடம்பு என்னுடையது, அப்ப நான் இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னோம். அப்ப இந்த உடம்பு என்னுடையதுங்கிறது சரியா அப்படின்னு அடுத்த கேள்விக்கு இன்னும் உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது, இது என்னுடையதல்ல, இறைவனுடைய கருவி. இந்த உடல் இறைவனுடைய கருவி. சரி, இந்த உடல் இறைவனுடைய கருவி, ஆனா என்னுடைய வினையை அனுபவிப்பதற்காக எனக்கு இறைவன் கொடுத்த கருவி அப்படி சொல்லலாமா? அது மட்டுமல்ல, இந்த உடல் உன்னுடைய வினையை, இப்ப பிராரப்த வினைன்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு ஒரு கருவியாக நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட, பிரத்யேகமா நமக்கு மட்டும் உரிய ஒரு கருவி அல்ல. இது என் கருவிதான், நீ வச்சுக்கோ, நீயும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோ என்று கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த உடல் நான் அல்ல, இந்த உடல் என்னுடையது மட்டுமல்ல, இந்த உடல் எனக்காக மட்டுமல்ல, இந்த உடல் இறைவனுடைய கருவி. இந்த உடல் இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஏற்பட்ட கருவி. இப்படி நாம நினைக்கணும், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதன் பொருட்டு நம்முடைய அமைப்புல உள்ள எல்லா அம்சங்களையும், ஏன்னா நான் அப்படிங்கும் பொழுது இந்த உடம்புல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை தத்துவம் சொன்னாலும் இந்த உடலை வச்சுதான் முதல்ல நம்மள இனம் காட்ட துவக்குகிறோம். நீ யாரு அப்படின்னா, நான் இன்னாருடைய மகள், என்ன பண்றேன், இப்போ உங்களுடைய ஐடென்டிட்டி சொன்னீங்கன்னா நான் இன்னாருடைய மனைவி, இந்த பிள்ளைகளுக்கு தாய், இப்படி உங்களை பத்தி சொல்றோம். அப்ப உடம்பதான் வச்சுதான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த உடலை இறைவனுடையதுன்னு நினைக்கணும். அப்புறம் இந்த உடல்னு சொல்லும் பொழுது வெறுமனை இந்த உயிர் வாழ்வதற்கு இடமான இந்த உடல் மட்டுமல்ல, இதுல உள்ள எல்லா கருவிகளையும், உடலுக்குள்ள என்ன கருவிகள் இருக்கு அப்படின்னா,
முதல்ல பெரியவங்க சொல்லக்கூடியது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய கருவிகள். இது அறிவு கருவிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த அறிவு கருவிகளை இறைவனுடையது என்று அவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதை புனிதமா பத்திரமா பாதுகாக்கணும், இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதைத்தான் இங்க சொன்னார். கையை, கண்ணை, செவியை, வாயை, நாசியை, நாக்கினை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படி அர்ப்பணித்தால் உனக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்று சொன்னார். அப்புறம் மெய், மெய் என்பது இங்கே தோலை குறிக்கிறது. மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கு சிவசக்தி. உடல் கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் இருக்கக்கூடிய இந்த நடுப்பகுதியான உடல் மெய், மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கு சிவசக்தி தரும் திறன் அதில் ஏறும். மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சாதலற்ற வழியினை தேரும். இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த உடல் உயிரை தாங்கி இருக்கின்றது. பாரதியாருக்கு பிடிச்ச ஒரு கருத்து அமர வாழ்வு வாழ்வது. மரணம், அந்த மிருத்யுவாகிய மரணத்தை வென்று அமரனாக, அமர்நாத் அப்படிங்கிறோம் இல்லையா, அமர்நாத்னு சிவபெருமான் காலனை வென்றவர், மரணத்தை வென்றவர். அப்போ அவனுடைய பக்தனாகிய நானும் காலனை வென்றவனா இருக்கணும் என்கிற ஒரு ஆர்வம் ஜீவர்களுக்குள்ள இருக்கு. யாருக்குமே சாக பிடிக்கிறது இல்லை. அதை ரொம்ப தைரியமா சில பேர் எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் பாரதியார். அமர வாழ்வினை நாடுகிறார். அதனால அவர் என்ன சொல்றார்? சாதலற்ற வழியினை தேரும். இதற்கு முன்னால வள்ளலார் அதை பற்றி பேசியிருக்கிறார். எல்லா மகான்களும் சாவினை நாம் வெற்றி கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஆனா பிறந்து விட்ட இந்த உடல், உடல் என்ன, எலும்பு, தசை, ரத்தம், மாம்சம், கொழுப்பு, நரம்பு இவைகளால் ஆகி தோலால் மூடப்பட்டிருக்கும் இந்த உடல் மரணம் அடையாமல் இருக்க முடியாது. ஆனாலும் மரணத்தை கண்டு அஞ்சாத உயர்ந்த வலுவான மனநிலை நமக்கு வர முடியும் இறைவனை வணங்கும் பொழுது. அது மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சாதலற்ற வழியினை தேரும். சாதலற்ற வழி என்பது என்ன? உடலுக்கு வரக்கூடிய சாவு உண்மையில் ஆன்மாவாகிய எனக்கு வருவது அல்ல. ஆன்மாவாகிய நான் அமரன் என்பதை தெரிந்து கொள்வதுதான் சாதலற்ற வழி. சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ கண்டம் சக்தி தனக்கே கருவியாக்கு அது சந்ததமும் நல்ல மூதை பாடும். கண்டம் அப்படின்னா கழுத்து. அங்கதான் அந்த குரல் வளை, அதுல நம்ம பேசக்கூடிய பகுதி இருக்கு. அதாவது பேச்சுங்கிற ஓசையை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. அதை நீ இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிற. இதெல்லாமே மானசீகம்தான். அர்ப்பணம் பண்றதுனா என்ன? மானசீகமா இறைவா இவை உன்னுடையவை, உன்னுடையவை என்கிற உணர்வோடு இவற்றை நான் பயன்படுத்துகிறேன்னு தெரிந்து கொள்வதுதான் இங்கே அர்ப்பணம். அப்படி இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணினா என்ன ஆகுமா? அது சந்ததமும் நல்ல முதை பாடும். உன்னுடைய குரலிலிருந்து, பேச்சிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மங்களகரமாகவும் கேட்பவருக்கும் பேசுவதற்கும் நலன் விளைவிக்க கூடியனவாகவும் விளங்கும். அது நல் அமுதை பாடும். அமிர்தத்தை பொழிந்தது போன்று இனிய பாடல்கள் உனக்கு பாட முடியும். நீ உன்னுடைய குரலை இறைவனுக்கு அர்ப்பணித்தால் உலக விஷயங்களை பேசுவதற்கோ உலக மக்கள்ல பணக்காரர் போன்றவர்களை புகழ்வதற்காகவோ உன் குரலை கொடுக்காமல் இறைவனை பற்றி பாடுவதற்கே நீ அதை கொடுத்தா அப்ப என்ன ஆயிடும்? உன்னுடைய கழுத்து, இந்த தொண்டை, கண்டம் என்ன ஆகுமா? சந்ததமும் எப்போதும் நல்ல அமுதை பாடும். அமுதம் போன்ற இனிய பாடல்களை அது பாடும். கண்டம் சக்தி தனக்கே கருவியாக்கு அது சக்தியுடன் என்றும் உறவாடும். நீ பேசுற, யார் கூட பேசுற? மனிதர்களோட நம்ம தேவைக்கேற்ப தொடர்பு கொள்கிறோம். ஆனா நாம அமைதியாக தனியாக இருக்கும் பொழுது மனமானது இறைவனோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்வதாக இருக்க வேண்டும். இதை ஆன்மீகத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, தி பிராக்டிஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். இறைவனுடைய சாநித்தியத்தை இதயத்துல உணரணும். ஈசன் சாநித்தியத்தை இதயத்தில் உணர்தல். அப்படி இறைவனோடு மனது உறவாடி கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். அப்போ வாய் வெட்டி பேச்சு பேசுறதை விட்டுவிடும். அதனால நீ கண்டமாகி இந்த கழுத்தை, பேசுகிற சக்தி உள்ள இந்த பகுதியை இறைவனுக்கு அர்ப்பணித்தால் நீ அனாவசிய பேச்சுக்கள் பேச மாட்டாய். அது சக்தியுடன் என்றும் உறவாடும்.
அப்ப அது பேசி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறது உறவாடுவதுன்னு என்ன, உரையாடுவதன் மூலம் நாம் உறவாடுகிறோம். அதனால நீ இறைவனோடையே நீ அப்படி உறவாடலாம். உன் குரலை இறைவன் புகழ் பாடுவதற்கே அர்ப்பணம் பண்ணு. இந்த நிகழ்ச்சி கூட நான் குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு தரம் திருநெல்வேலியில தான் நம்முடைய கல்லூரி துவங்குவதற்கு சில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் திருநெல்வேலியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்களை அணுகி கல்வி, அதாவது கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாம் எங்களுக்கு நம்ம இந்து பெண்களுக்காக நீங்க துவக்கணும்னு கேட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல பல பக்தர்கள், திருநெல்வேலி அன்பர்கள் சுவாமிஜி அவர்களை சந்திப்பார்கள். அதுல ஒரு பக்தர் திருச்செந்தூர் முருகன் மேல பக்தி கொண்டவர். அவர் முருகன் மீது ஒரு பாடல் எழுதி அதை சுவாமிஜிட்ட காமிக்கிறார். சுவாமிஜி, நான் இந்த மாதிரி முருகன் மேல ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அதை பாருங்க. சுவாமிஜி அதை படிச்சு பார்த்தார். படிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார், முருகனை பாடுங்கள், முருகனையே பாடுங்கள். அழகான வார்த்தை பாருங்க. ரொம்ப சொல்லல, சுருங்க சொல்லி விளங்க வைத்தார். முருகனை பாடுங்கள், முருகனையே பாடுங்கள். அந்த ஏகாரத்துக்கு அர்த்தம் என்ன? வேற யாரும் மனுஷங்களை புகழ்வதற்கு உங்களுடைய கவித்திறமையை பயன்படுத்தாதீர்கள், கடவுள் புகழை பாடுவதற்கு மட்டும் அதை பயன்படுத்துங்கள். அது மாதிரிதான் இங்க சொல்றார். கண்டம் சக்தி தனக்கே கருவியாக்கு, நீ இறைவன் புகழை மட்டும் பாடு, அப்போது அது சக்தியோடு உறவாடும். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் தூயதாக வைத்திருந்த இறைவனுக்கே வாழ்பவர்கள், இறைவனுக்காகவே வாழ்பவர்கள் அந்த இறைவனையே தன்னுடைய மிக நெருக்கமான உறவினனாக உணர்ந்து உறவாடுவார்கள். அதை சொல்கிறார். அடுத்து தோள் தோள் சக்தி தனக்கே கருவியாக்கு, அது தாரணியும் மேல் உலகும் தாங்கும். வலுவான தோள் என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாரத்தையும் தாங்கக்கூடியதா இருக்கும். இந்த கிரேக்க புராணங்கள்ல அந்த ஒரு வீரன் ஒருத்தர் இருப்பான். அவன் பல கடினமான காரியங்களை செய்வான். அதுல ஒண்ணு இந்த பூமியை தோல்ல தூக்கணும். முழு உலகத்தை, பூமி உருண்டைய தன்னுடைய தோல்ல தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதை வரும். அதனால ஒரு வலுவான ஒரு ஆண் மகன் தோல்ல உலகத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி, வச்சு முழங்கால் போட்டிருக்க மாதிரி ஒரு படம் இருக்கும். அப்ப கிரேக்க மித்தாலஜில அப்படி சொல்றாங்க. அப்படி மட்டும் இல்லை, நம்ம இதுல எல்லா புராணங்கள்லையும் கூட நமக்கும் கூட இந்த கருத்து இருக்கு. ஆதிசேஷன் இந்த பூமியை தாங்குகிறார் அப்படின்னு நம்ம இதுல சொல்லப்படுகிறது. இங்க என்ன சொல்ற, தோழினை நீ சக்திக்கு, அன்னை பராசக்திக்கு கருவியாக ஆக்கினால் அது தாரணியையும், அதாவது இந்த உலகத்தையும், மேல் உலகம் ஸ்வர்க்கத்தையும் கூட தாங்கிவிடும். அதாவது என்ன அர்த்தம்? இறைவன் மீது உன்னுடைய நம்பிக்கை அனைத்தையும் நீ வைக்கும் பொழுது உன்னிடத்து பேராற்றல் தோன்றும். தோள் சக்தி தனக்கே கருவியாக்கு, அது சக்தி பெற்று மேரு என ஓங்கும். அது மேரு மலையை போல உயர்ந்து வலிமை மிக்கதாக விளங்கும். அதாவது இங்க அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய காரியத்தை சிறப்பாக செய்வதற்கான ஆற்றலை பெறும் என்பதைத்தான் இங்க வெவ்வேறு வடிவங்கள்ல வலியுறுத்தி சொல்லுகிறார் பாரதியார். இப்போ நெஞ்சம் சக்தி தனக்கே கருவியாக்கு, அது சக்தியுற நித்தம் விரிவாகும். நெஞ்சம் சக்தி தனக்கே கருவியாக்கு, அதை தாக்க வரும் வாழ் ஒதுங்கி போகும். நெஞ்சம், ஹிருதயத்தை பகவான் ரொம்ப பாதுகாப்பா இந்த மார்பு எலும்பு கூட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கார். அந்த நெஞ்சத்தை, அதுதான் மனதின் இருப்பிடம், உணர்ச்சிகளின் இருப்பிடம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உணர்ச்சிகளுக்கு இருப்பிடமாகிய நெஞ்சத்தை நீ அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணு. அப்ப என்ன ஆகும்? அது சக்தியுற நித்தம் விரிவாகும். அதாவது மனம் பறந்து விரிவானால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும். யாரும் விரோதி கிடையாது, யாரும் அந்நியர் கிடையாது. அன்னை சாரதா தேவியாருடைய கடைசி வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கலாம். மகளே, உனக்கு மன நிம்மதி வேண்டுமாகில் நீ பிற குற்றம் காணாதே, வேண்டுமென்றால் உன் குற்றத்தையே ஆராய்ந்து பார். உலகில் வேற்றார் என்று எவரும் இல்லையம்மா, எல்லோரும் நம்மவரே. இதுதான் விரிந்து பரந்த நெஞ்சத்துக்கு அடையாளம். எப்படி பார்த்தாலும் அவரவருடைய உடம்புடைய எலும்பு கூட்டுக்குள்ளதான் அது ஒரு கைப்பிடி அளவுதான் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. கைப்பிடி, இந்த முஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவ்வளவு பெருசாத்தான் இருக்குமா? அவரவர் கையினுடைய அந்த முஷ்டி அளவுக்கு தான் இருக்கும் அவரவர் நெஞ்சம். நெஞ்சமே உணர்ச்சி
பறந்து விரிந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லோரும் இன்புற்று இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்துல. ஆனா இங்க நெஞ்சுமே விரிவாகுமா அப்படின்னா சுவாமி விவேகானந்தருடைய அனுபவம் ஒன்று. மகான்களுக்கு அப்படி நிஜமாவே there is an enlargement of the heart. அந்த நெஞ்சமே அப்படி பெருசா போருதான். என்னுடைய நெஞ்சை என்னுடைய உடம்பை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது விரிந்து வருவது போல நான் உணர்கிறேன்னு சொல்றார். எப்போ அமர்நாத்துக்கு யாத்திரை போற சுவாமி விவேகானந்தர் சகோதரி நிவேதிதை போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவர் சொல்ற, நான் இங்கே மரணமிலா பெருநிலையை வரமாக பெற்றேன் சிவனாரிடமிருந்து. என்னுடைய நெஞ்சம் பறந்து விரிந்து உலகம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. அதனால எனக்கே என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. என்னுடைய இந்த உடம்பு கூட்டுக்குள்ள அந்த நெஞ்சால இருக்க முடியல, அது பெருசா போச்சு அப்படிங்கிறார். லிட்ரலி நெஞ்சம் பெருசா போச்சுங்கிறது என்ன, அவருடைய உள்ளம் பறந்து விரிந்தது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த ஹிருதயமே, சதைப்பிண்டமாகிய ஹிருதயமே பெருசா போச்சான். சக்தியுற நித்தம் விரிவாகும் நெஞ்சம் சக்தி எனக்கே கருவியாக்கு, அதை தாக்க வரும் வாழ் ஒதுங்கி போகும். ஏதேனும் ஆபத்துக்கள் வந்தாலும் நாம் அம்பிகையை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால், அம்பிகைக்கு நம்மை அர்ப்பணித்து வந்தால் நமக்கு அந்த ஆபத்துக்கள் கூட நம்மை விட்டு விலகி போகும். இதையும் மகான்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை பிருந்தாவனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது ஒரு காட்டு பகுதியில் அவர் இருக்கிறார். அப்போ ஒரு புலி எதுக்க வருது. புலி இவர் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார். இந்த புலியை பார்த்த உடனே சரி நம்ம தப்பிச்சுக்கணும், உடம்ப காப்பாத்திக்கணும் அப்படின்னு தோழல. அவர் பேசாம இருந்தார். சரி வா, குறைஞ்சபட்சம் உனக்காவது இந்த உடல் உணவாகட்டும், பயன்படட்டுமே அப்படின்னு பேசாம உட்கார்ந்து கொண்டு அந்த புலியவே பார்த்து கொண்டிருக்கிறார். யாரு? சுவாமி விவேகானந்தர். அப்ப அந்த புலி சுவாமி விவேகானந்தரை பார்த்து கொண்டே வருகிறது. ஆனா பக்கத்துல வருதே ஒழிய அவர் மேல பாஞ்சு கடிச்சு குதறல. என்னவோ அதுக்கு மனசு மாறிவிட்டது. ஏன்? அவர் மனசுல வெறுப்போ பயமோ சிறிதும் இல்லை. சகோதரா, நீயும் என்ன போல ஒரு உயிர் தான், அம்பாளுடைய குழந்தைதான், வா அப்படின்னு அதை வரவேற்கிற மாதிரி அவர் இருக்கவும் அந்த புலிக்கே இவரை தாக்கணும் தோணல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிடுச்சான். இந்த ஒரு நிகழ்ச்சியை சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ உள்ளம் பேரன்பால் நிறைந்து விரியும் பொழுது எதுவும் அதை தாக்கி அழிக்க முடியாது. அடுத்து, சிவசக்தி தனக்கே எமது வயிறு, அது சாம்பரையும் நல்ல உணவாக்கும். சிவசக்தி தனக்கே எமது வயிறு, அது சக்தி பெற உடலினை காக்கும். பொதுவா நம்ம வயிறு அப்படின்னு நெஞ்சுக்கு கீழே இருக்கிற பகுதியை சொல்றோம். அதுல குறிப்பா இங்க இவர் குறிப்பிடுவது இறைப்பை என்று சொல்லக்கூடிய நாம் உண்ணுகிற உணவை வாங்கி ஜீரணித்து உடலுக்கு சக்தியாக கொடுக்கக்கூடிய அந்த பகுதியை குறிக்கிறது இறைப்பை. இறைனா உணவு, உட்கொள்ளுகிற உணவு. அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு பை போல பெருசா தோல்ல வச்சிருக்கிறார் கடவுள். அந்த இறைப்பை ஆகிய வயிறத்தான் அவர் சொல்றார், அந்த சிவசக்திக்கே எமது வயிறு. அதனால நம்ம சுவாமி சித்பாந்த மகாராஜ் ஸ்தாபகர் சுவாமிஜி சொல்லுவார்கள், நீ நல்ல பக்தனா இருந்தா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லாது, உள்ளிருக்கும் பரம்பொருளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறேன். உணவு உண்ணுவது கூட ஒரு பூஜை. நீ பூஜை பண்ணும் பொழுது, வெளியில பண்ணக்கூடிய பூஜையில சாமிக்கு முன்னாடி அந்த நெய்வேத்தியத்தை, சக்கரை பொங்கல், இன்னைக்கு ஆடிப்பெருக்குக்கு பலவிதமான சித்திரான்னங்கள் சேர்ந்திருப்பீங்க, அதையெல்லாம் அப்படி காமிச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து நம்ம தான் பரிமாறி சாப்பிடுறோம். ஆனா இந்த சாப்பிடுதல்ங்கிறதே நீ ஒரு பூஜையா நினைச்சு கடவுளே உனக்கு கொடுக்குறேங்கிற உணர்வோட சாப்பிட்டீன்னா என்ன ஆயிடும்? நீ விழுங்குகிற ஒவ்வொரு கவளமும் நீ சாப்பிடல, உள்ளிருக்கிற இறைவனுக்கு கொடுக்கிறாய். அதுதான் சரியான நைவேத்தியம். அந்த பாவனையோடு சாப்பிட்டா நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உருண்ட சாதமும் இறைவனுக்கே போகிறது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகுமா? அது சாம்பரையும் நல்ல உணவாக்கும். எதையும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி இந்த வயிறுக்கு வந்துவிடும். நீ இறைவன் இதை ஏற்கிறான் என்று உணர்ந்தால். ஏன்னா இந்த வயிற்றிலே இறைவன் ஏற்கனவே இருக்கான். எப்படி? கீதையிலே சொல்லியிருக்கு 15வது அத்தியாயத்துல, வயிற்றில வைஸ்வானர அக்னிங்கிற வடிவிலே கடவுள் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருந்து கொண்டு வரக்கூடிய உணவை எல்லாம் ஜீரணிக்கின்றார். இந்த உணவை 4 விதமா நம்ம உள்ள தள்ள முடியுமா?
அந்த நல்ல சாதம் போன்ற பதார்த்தங்களை பல்லால் கடித்து விழுங்குகிறோம், அது ஒரு வகை. அப்புறம் தண்ணி போன்றத திரவங்களை குடிக்கிறோம், தேன் போன்றதை நக்கி சாப்பிடுறோம். அப்புறம் இன்னொரு வகை இருக்கும். இப்படி 4 வகைகள்ல உணவை உள்ள தள்ளுறோம். அப்படி 4 வகையில் உள்ளே தள்ளப்படுகிற உணவை ஏற்று ஜீரணித்து நம்ம உடம்பு மயமாக்குவதற்கு உதவுவதும் இறைவன் அருள். அதன் பொருட்டு இறைவன் எப்படி இருக்கிறான் இந்த வயிற்றுல? வைஸ்வானர அக்னி அல்லது ஜாட்டராக்னி என்ற பெயர்ல ஏற்கனவே இருக்கான். அப்ப நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கடவுள் தான் உள்ளிருந்து கொண்டு ஜீரணிக்கிறார். இது தெரிந்து கொண்டு இறைவா இது உன்னுடையது, உனக்கு அர்ப்பணம், இது உனக்கு நெய்வேத்தியம் என்று சொல்லி நம்ம உணவு உண்டோம்னு சொன்ன நோய்கள் வராது. மனசுல வரக்கூடிய அந்த அமைதி நல்ல ஒரு வலிமையை நமக்கு கொடுக்கும்னு சொல்றார். சாம்பலையும் நல்ல உணவு, எதை வேணாலும் இது ஜீரணிச்சிருமா. கள்ளத்தினாலும் ஜெமிக்கிற வயசு அப்படிம்பாங்க இளைஞர்களுக்கு நல்லா சாப்பிட சொல்லும் போது. அந்த மாதிரி இவர் சொல்ல சாம்பரையும் உணவாக்கும். சிவசக்தி தனக்கே எமது வயிறு, அது சக்தி பெற உடலினை காக்கும். இப்ப இந்த உடம்பு முழுசுக்கும் சக்தி வேணும். ஒவ்வொரு பகுதியும் சாப்பிடாது. கை தனியா சாப்பிடாது, கால் தனியா சாப்பிடாது, தொடை தனியா சாப்பிடாது, தலை தனியா சாப்பிடாது. முழு உடம்புக்கும் சேர்த்து வயிறு சாப்பிடும். முழு உடம்புக்கும் சேர்த்து வயிறு அதை ஜீரணம் பண்ணும். அப்புறம் முழு உடம்புக்கு சேர்த்து அந்த சக்தியை ரத்தம் எடுத்துக்கொண்டு போய் எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கும். அதனால சக்தி பெற உடலினை காக்கும். இந்த வயிறானது அம்பிகைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதனால் இதற்கு அர்ப்பணிக்கப்படுகிற ஒவ்வொரு கவளம் உணவும் நைவேத்தியமாகிறது. அது பிரசாதமாக சக்தியாக இந்த உடலினுக்கே திரும்ப கிடைக்கிறது. இதுதான் நீ சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதிலே குறிப்பாக உன் வயிறு இதுவும் சக்தியினுடையது என்று உணர்ந்து உணவை பக்தி பூர்வமாக உண்ணும் பொழுது உனக்கு ஆரோக்கியம் மேலிடும் என்று அழகாக குறிப்பிடுகின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய்.